இந்த உலகத்தை பார்க்கும்போது மனுஷனை காட்டிலும் கனத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது. மனுஷனை காட்டிலும் அழகான காரியங்கள், பிரமிக்கத்தக்க காரியங்கள் இருக்கு. இது எல்லாம் இருந்தும் ஆங்கிலத்தில் இந்த 5ஆம் வசனம் துவக்கத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை எட், ஆனாலும். அப்போ இது எல்லாம் இருக்கு. நம்மை காட்டிலும் அழகா இருக்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். நம்மை காட்டிலும் தேவனை ஆராதிக்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். நம்மை காட்டிலும் பிரமிக்கத்தக்க கிரியைகள் இந்த உலகத்தில் இருக்குது, அண்ட சராசரங்கள் இருக்கு. இது எல்லாம் இருந்தும் ஆனாலும் நீர் மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆமென் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவன், ஆனாலும் என்னை அவர் முன்குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அவ்வளோ காரியங்கள். ஆண்டவர் கனப்படுத்த வேண்டும் என்றால் தூதர்களை கனப்படுத்தலாமே. ஆண்டவர் கனப்படுத்த வேண்டும் என்றால் கேருபீன்களும் சேராபீன்களையும் கனப்படுத்தலாமே. அவர்களை போல துதிக்கிறவர்கள் யாரும் இல்லையே. ஓயாமல் தேவனை துதிக்கிறார்களே. அவர்களை காட்டிலும் கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டி இருக்கிறார்.